ஹலோ குக்கீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம தேயாங்கோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ சின்ன இன்ட்ரோட போயிடலாம். தேயாங் ஒரு ப்ரொஃபஸர், மேக்ஸ் ப்ரொஃபஸர். ஸோ நீங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட். நீங்கள் 2 பேர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு 2 பேபி இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு பையன் பேர் ஆரவ், இன்னொரு பையன் பேர் ஆரா. ஸோ ஆரவுக்கு வந்து ஏஜ் 10. ஸோ ஆராவுக்கு வந்து 14. ஸோ ஆனால் வந்து ஒரு ஸ்மால் இன்ட்ரோ என்னன்னா, தேயாங்க்கும் ஆரா ஃபஸ்ட்டு பையன் இருக்கான்ல, ஸோ அவனுக்குமே செட் ஆகாது. ஸோ ஓகேடா, இந்த இன்ட்ரோ போதுன்னு நினைக்கிறேன். வாங்க ஸ்டேட்டாக கதைக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் கைஸ். வாங்க ஸ்டேட்டாக கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் அவங்கள தான் காட்டுறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சிட்ருக்கீங்க. என்னங்க இன்னுமா ரெடி ஆகுறீங்க? சீக்கிரம் டைம் ஆகுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்ருக்கீங்க. ஸோ அங்கே வந்து வரமா அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து தேயாங்க வந்துட்டுருக்கான். என்னங்க இவ்வளோ நேரமாங்க? சாரிம்மா, கொஞ்சம் தூங்கிட்டேன். சரி சீக்கிரம் கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சுல காலேஜ்க்கு. சரிடா, இரு நான் போய் கிளம்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க போகிறான். ஆரா 2 பேரும் எழுந்திருங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல்ல. ஆமாம். என்னடா டைம் ஆகுதுல்ல, ஏந்திரு அப்படி சொல்லிட்டு கத்திட்ருக்கீங்க. எழுந்திருக்குமா இருமா அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆறாவோ எழுந்திருக்கிறானுங்க. டேய், நீ தாண்டா ரெஸ்ட் ரூம் போனேன், பாடுற ஈரமாக இருக்குது. டேய் நாளடா அப்படி சொல்லிட்டு 2 பேர் சண்டை போடுறானுங்க. பார்த்தா சூச்சு போய் வச்சுருக்குறானுங்க. தூக்கத்திலே இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பானுங்க. 2 பேரும் எப்போ தான் திருந்து போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீ 10வது படிக்கிற, நீ பெரிய பையனாக போகிற, என்ன இதெல்லாம்? மம்மி அது ஒன்றும் இல்லை மம்மி, இவன் தான் மம்மி அப்படி சொல்லிட்டு ஆரவ் வந்து ஆராவை கை கட்டுறான். மம்மி நான் ஒன்றும் பண்ணலை, அண்ணா தான். டேய் பொய் சொல்லாதடா, புழு வரும் வாயில். சரி 2 பேரும் ஏஞ்சி கிளம்புங்க, அப்பா தெரிஞ்சால் திட்டுவார், சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் போய் குளிக்க போகிறானுங்க. ஸோ அவங்க குளிச்சிட்ருக்கும் போதே நீங்கள் போய் கிச்சனில் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ பேக் சைட்லேருந்து யாரோ உங்களை ஹக் பண்ணுறாங்க. தேயாங், நான் தான். என்னங்க பசங்க வந்துட போகிறானுங்க, அவனுக்கு குளிக்கிறானுங்கன்னு தெரியும், அதான் வந்தேன். என்னங்க வயசானா அவங்க ரொமான்ஸ் மட்டும் மாற மாட்டேது பார்த்தீங்களா? ஆமாம், என் பொண்டாட்டிக்கிட்ட தான் நான் ரொமான்ஸ் பண்ணுறேன், வேறு யார்கிட்ட பண்ணுறேன்? போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே லைக் நியூஸ் போட்டு வந்திருப்பீங்க. ஸோ அங்கே பார்த்தா லைக் 5 பேரை வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடிட்டுருக்கு. என்னங்க நியூஸை பார்த்தீங்களா? இந்த 5 பேர் தாங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. நிறைய பேங்க்கில் கொள்ளையடிக்க எடுத்து நிறைய தப்பான தொழிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, வாண்டடில் போட்டிருந்தாங்க. கடைசியில் அவனுங்களை யாரோ போட்டானுங்க பாருங்க அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஆமாம் வாயன், நானும் பார்த்தேன் பாருங்கள் எப்படிலாம் இருக்காங்கன்ட்டு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாயன் நான் கிளம்புறேன். எனக்கு சாப்பிட்லையா? இல்லை வாயன், நான் கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு சமைச்சிட்டேன். வேணாம் வாயன், நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. சரி பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து தேங்க கிளம்புறான். ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படியே உங்கள் பாஸ்ட்டை திங்க் பண்ணி பார்க்குறீங்க. ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஒரு காலேஜ் தான் காட்டுறாங்க. அங்கே பசங்க எல்லாம் உட்காந்து போராடிட்டுருக்காங்க. எதுக்காக போராட்டம் நடக்குதுன்னா லைக் சண்டே வந்து காலேஜ் வைக்கிற மாதிரி. ஆக்சுவலாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க காலேஜ். ஸ்டார்ட் பண்ணோன்னே ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வந்து சாட்டர்டே சண்டே கம்பல்சரி வந்து கிளாஸ் வைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி போராட்டம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் வந்து மேனேஜ்மெண்ட்லேருந்து யாருமே பெருசாக கண்டுக்கவே இல்லை. ஸோ அங்கேருந்து ஒரு ஹெச்ஓடி வராங்க. ஏம்மா நீ எந்த டிபார்ட்மெண்ட்? சார் நான் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன? இது வந்து ஒரு பேசிக் ஹியூமன் ரைட்ஸ். சண்டே காலேஜ் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, எக்ஸாம் டைம் கூட இல்லை. நீங்கள் டாப் காலேஜுன்றதுனால பசங்களை இப்படி ப்ரெஷர் பண்ணுறது ரொம்ப தப்பு சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து வேடிக்கை தான் பார்த்துட்ருக்காங்க, யாருமே எதுவுமே கேட்கல. ஸோ இன்னும் கொஞ்சம் போராட்டம் அதிகரிக்க உங்கள் கூட வந்து ஒரு 10 பேர் தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய பேர் வந்துட்டாங்க. காலேஜில் இருக்க நிறைய மெம்பர்ஸ் வந்து உங்க கூட ஜாயின் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து நிறைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குது.
ஸோ நீங்கள் வந்து இங்கே போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். அவங்க வந்து லைக் இந்த காலேஜோட ஓனர் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லியாச்சு. ஏம்மா என்னம்மா இதெல்லாம்? இங்கே காலேஜ் ரொம்ப டாப்பான காலேஜ். இப்படி போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சுன்னா இங்கே பேர் என்ன ஆகிறது? சார் அப்போது அந்த சண்டே காலேஜ் வைக்கிறது நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா இங்கே யாரும் போராட்டம் பண்ண போகிறது கிடையாது சார். மா நீ யார்? ஃபஸ்ட் இயர் தானே? நீ இப்படி பண்ணிகிட்டு இருந்தால் மற்ற பசங்கள்லாம் உங்களை பார்த்து ரொம்ப கெட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா உங்களுக்கு டிசி கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. அவரும் உள்ளே போயிட்டாரு ஆஃபீஸ் ரூம்குள்ளே. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து, சார் அவங்க சொல்கிறதும் ஒரு தப்பும் இல்லை சார், எங்களுக்கும் ரிலாக்ஸேஷன் வேணும். நாங்கள் இங்கே வேலை பார்க்குறோம் தான், அதுக்குன்னு இப்போ தான் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்குள்ளே சாட்டர்டே சண்டே காலேஜ் வச்சு எந்த பசங்களும் ஒத்துக்க மாட்டாங்க. மேபி நீங்கள் வந்து எக்ஸாம் டைமில் வைக்கிறீங்கன்னா அது வேறு. அதுவும் இது ஸ்கூல் கிடையாது, இது காலேஜ். பசங்களுக்கு படிக்கிறது தெரியும். சார் நீங்கள் என்ன சார் பசங்களுக்கு சப்போர்ட் வாங்குற மாதிரி பேசுகிறீங்க? நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் தானே காசு வாங்குறீங்க, அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கணும். சார் இது இப்படியே போச்சுன்னா நாங்கள் ஸ்டாஃப் எல்லாருமே சேர்ந்து போராடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. செம்ம ஷாக் அவருக்கு. சார் என்ன பேசுகிறீங்க? இப்போ தான் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. சார் எப்போ ஜாயின் பண்ணால் அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. எது நியாயமோ அது பக்கம் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணி எல்லாருமே ஸ்டாஃபும் நிற்பேன்னு சொன்னதுனால அது வந்து இந்த போராட்டம் வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் சண்டே காலேஜ் வைக்கல, சாட்டர்டே ஆனால் 1 வீக் விட்டு 1 வீக் கண்டிப்பாக இருக்கும் காலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா பசங்களும் வந்து அவ்வளோ ஹாப்பி ஆயாச்சு. ஸோ எல்லாருமே உங்களுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் பண்ணி கை கொடுத்து எல்லாமே அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணனால தான் உங்களுக்கு இந்த வெற்றியே. ஸோ நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஹேய் சூப்பர் டிவாயன், நான் என்னமோ நினச்சேன், ரொம்ப குவைட்டான பொண்ணுன்னு நினச்சேன், ஆனால் நீ வேறு லெவல் வாயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, ஏய் எது தப்போ அது போராட்டம் பண்ணி கேட்குறதுல தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. வயன் நம்ம போராட்டத்து இல்லாமல் ஒரு சார் லைக் நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காருடி. அப்படியா? யார் அந்த சார்? அவர் புதுசாக வந்திருக்காரு, அவர் பேர் கிம் தயோங்காண்டி, செம்மையாக இருக்காருடி பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறா. ஓ பரவாயில்லையே, நம்மளுக்காக ஒரு ஸ்டாஃபா? தட்ஸ் நைஸ். சரி வா அவர் யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டாஃப் ரூம் போகிறீங்க. ஏய் நான் சொன்னல அந்த சார் இவர் தான். ஓ செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காண்டி, கண்டிப்பாக இவர் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு, ஏய் காம்படிஷன் ஹெவியாக இருக்கும், என்ன காம்படிஷனாக இருந்தாலும் இவர் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு. ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. உங்கள் கிளாஸ்லேருந்து நீங்கள் தான் லைக் கிம் தயோங்கோட கிளாஸ்க்கு வரீங்க. அவர் வந்து வேறு கிளாஸோட ஸ்டாஃப். எக்ஸ்கியூஸ் மீ சார். கமன் சார். சாக் இருக்கா? இருக்குது அப்படி சொல்லிட்டு அவர் கொடுக்குறாரு. சார் எடுத்துகிட்டு நீங்கள் போகிறீங்க. இன்னும் ஒரு 5 minutes ஆகுது. சார் எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். டஸ்டர் இருக்கா? இருக்குது அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டு வந்து பார்த்துட்டு போவீங்க. தயவங்க இதை நோட் பண்ணியிருப்பார், ஆனால் பெருசாக எடுத்துருக்க மாட்டார். ஸோ எப்படி தான் நீங்கள் லைக் தயவங்க சாப்பிட போனாலும் சரி, நீங்கள் கரெக்டாக ஒரு பின்னாடி உட்காந்து சாப்பிட்றது, அல்ல அவங்களுக்கு ஆப்போசிட் உட்காந்து சாப்பிட்றது, அவர் உட்காந்து சைட் அடிச்சுட்டு இருப்பீங்க நீங்கள். ஸோ எப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். லைக் தயவங்க உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு சின்ன ஒரு க்ரஷ் வந்திருக்கும். ஸோ அவர் வந்து ஆனால் அடிக்கடிலாம் காலேஜுக்கு வர மாட்டார், எப்பயாவது தான் வருவார். வந்தாருன்னா ஆனால் நல்லா ஒரு கிளியரான ஒரு கிளாஸ் நடத்தி தான் போவார். ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு 3 நாள் தான் வருவார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். ஒரு 1 இயர்க்கு அப்புறமா நீங்கள் வந்து இப்போ காலேஜ் படிச்சுட்ருப்பீங்க, 2nd இயர். உங்கள் வீட்டில் ஆனால் வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப ப்ரெஷர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்பா ப்ளீஸ்ப்பா, அம்மா நீங்களாவது சொல்லுங்கம்மா, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம். வயன் யாராவது லவ் பண்ணுறியா? அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன்டி கல்யாணம் பண்ணிக்கோ. ஆமாம் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் மட்டும் அப்படி சேர்த்து வச்சுருங்க பாருங்கள் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் படுக்க திட்டிகிட்ருக்கீங்க. வயன் இன்னும் 3 நாளில் 2 பேருக்கும், உனக்கும் என் ஃப்ரெண்டோட பையனுக்கும் கல்யாணம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. நீங்கள் நடத்துங்க, நான் என்ன பண்ணுமோ பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் படுக்க ஸ்ட்ரெயிட்டாக இதுக்கு காலேஜுக்கு போயாச்சு. ரொம்ப கடுப்பாக இருக்குடி, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில, எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த மேரேஜு.
ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்கடி வீட்டில். வயன், பேசாமல் வீட்டில் சொல்கிறவங்களே கல்யாணம் பண்ணிக்கோ, அதில் சந்தோஷம் இருக்காது. எனக்கு பிடிச்சவர் கிம் தயோங் தான். அவரை விட்டு நான் யாரை கல்யாணம் பண்ணிப்பேன்? ஆனால் அது அவருக்கே தெரியாது இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறா. ஏய், அவருக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆனால் ஒரு நாள் தெரிய தான் போகுது. அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, லைக் அந்த மேரேஜுக்கு ஒத்துக்கிறீங்க. இப்படி ஒரு 1 வீக்லேயே அந்த மேரேஜ் நடக்குது. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் காலேஜ் கண்டினியூ பண்ணுற மாதிரி. ஸோ எல்லாருக்குமே பத்திரிக்கை கொடுக்குறீங்க, இந்த மாதிரி மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேவங்க்கு கொடுத்துட்டு, சார் நீங்கள் கண்டிப்பாக வரணும், நீங்கள் மட்டும் வரலன்னா நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. தேவங்க ஒன்றுமே புரியல. பக்கத்தில் இருந்த ஸ்டாஃப்லாம், சார் என்ன சார் இது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். உங்கள் மேரேஜ் அன்னைக்கு தான். ஸோ வந்து கேட்டுட்ருக்காங்க இந்த மாதிரி. அவங்க வந்து எல்லாருமே வந்திருக்காங்க, நிறைய உங்கள் பசங்க, அப்புறம் ஸ்டாஃப்ஸு, அப்புறம் தயவங்க வந்திருக்காரு. செம்ம அழகாக வந்திருக்காரு தயவங்க. சிம்பிளாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிறாரு. லைக் பிளாக் அண்ட் ஒயிட் பேண்ட்டில் அழகாக அந்த இந்த ஹேர் வந்து கொஞ்சம் லாங்காக தான் வச்சுருப்பாரு. அதில் செம்ம சூப்பராக இருக்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டு, ஐயோ செம்மையாக இருக்கானே செம்மையாக இருக்கானே, அப்படியே கல்யாணம் பண்ணிக்கலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ லைக் இப்படியே லைக் உங்களுக்கு வந்து லாஃபுல் ஹஸ்பண்டாக ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. எஸ், லாஃபுல் ஹஸ்பண்டாக ஏற்றுக்கிறேன் கிம் தயோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடுறீங்க. அவங்க இந்த ட்ரெஸ்ஸில் ஓடிட்டு தேவங்க கையை பிடிக்கிறீங்க. தேவங்க ஒன்றுமே புரியல. வயன் என்ன பண்ணுற தேவங்க, ஏன் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. யாருமே உங்களை ஸ்டாப் பண்ணல, எல்லாம் அதிர்ச்சியில் நின்று பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வேகமாக இழுத்துட்டு போயிட்டு ஒரு காரில் இது பண்ணுறீங்க. உங்கள் அப்பா அம்மா எல்லாம் செம்ம ஷாக்கு. வயன் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா என் பிடிச்ச லைஃப்பை நான் கண்டினியூ பண்ண போகிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டு ஓடுறீங்க. ஸோ நீங்கள் தயவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. தயவங்க எதுவுமே சொல்லவே இல்லை, அப்படியே உங்கள் கூட வராரு. அவருக்கும் ஒன்றும் புரியல இங்கே என்ன நடக்குது. ஸோ நீங்கள் தான் கார் ட்ரைவ் பண்ணுறீங்க. தயவங்க உங்களே பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ பையன், என்ன நடக்குதுங்க? சார், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ சார். இனிமேலும் உங்கள் கூட தான் என் லைஃப். உங்களை நம்பி தான் நான் எல்லாரையும் எதிர்த்து வந்திருக்கேன். ஐ லவ் யூ சார் அப்படின்றீங்க. அவரால் எதுவுமே சொல்ல முடியல. ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு சர்ச்சுக்கு தான் போகிறீங்க. நீங்கள் ஆல்ரெடி அங்கே எல்லாருமே ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ ரிங்கை மாற்றிக்கிட்டு அங்கே உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் நடக்குது. தேவங்களை எதுவுமே சொல்ல முடியல. பிகாஸ் உங்களை எப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தாரோ அதில் அவரும் வந்து விழுந்துட்டார். அந்த ஃபஸ்ட்டு அந்த போராட்டம் சொன்னல, அப்போ தான் உங்களை பார்த்துருப்பாரு ஃபர்ஸ்ட் இயர். ஸோ அதை பார்த்து லைக் அவருக்கும் ஒரு க்ரஷ் இருந்திருக்கும். இப்போ நீங்களே சொல்லும் போது யார் வேணான்னு சொல்லுவா. ஸோ அவரும் ஏற்றுக்கிட்டாரு. உங்கள் மேரேஜ் இப்படி தான் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட். ஸோ அப்போயே வந்து நீங்கள் வந்து கன்சீவ் ஆகியிருப்பீங்க ஒரு 2 மந்த்லேயே. ஸோ அவங்களுக்கு பேபியோட தான் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணியிருப்பீங்க 3rd இயரும். ஸோ இப்படியே தாண்டா ஒரு 2 பசங்களும் பிறந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆரவும் சண்டை போட்டுட்ருக்கானுங்க. ஏய், நீ தானே என் ட்ரெஸ்ஸை கசக்கி போட்ட, ஏய் நீ தானே கசக்கி போட்ட அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. டேய், என்னடா பண்ணுறீங்க? ஸ்கூலுக்கு டைம் ஆகலை? அம்மா, அண்ணா தாம்மா என் சட்டையை கசக்கி போட்டாங்க. டேய், இப்போ தான்டா அயன் பண்ணி வச்சேன். மம்மி, இவன் தான் மம்மி நைட்டை சூச்சு போயிட்டு என் மேலே பழி போட்டான்ல, அதான் இப்படி பண்ணேன் அப்படி சொல்லிட்டு ஆரவ் சொல்கிறான். ஆரவ், நீ தான் அண்ணன் மாதிரி பிஹேவ் பண்ணு. வாட் இஸ் திஸ் பிஹேவியர்? சாரி மம்மி. தம்பிக்கிட்ட சாரி கேளு. சாரி ஆரவ். இட்ஸ் ஓகேண்ணா. சரி வாங்க கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ் இருக்கும். ஸோ அதை போட்டுட்டு 2 பேரும் கிளம்புறானுங்க. மா, அப்பா எங்க? இப்போ தாண்டே கிளம்பி போனார். சரி, எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் பெட்ரூமுக்கு போகிறான். டேய், அங்கே எங்கடா போகிற? அம்மா வரம்மா அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து போகிறான். போயிட்டு ஏதோ ஒன்று தேடிட்டு இருக்கான். இவனுக்கு வேறு வேலையே இல்லை. சரி நீ சாப்பிட்றா அப்படி சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் அங்கே போயிட்டு சில இது தேடிட்டுருக்கான். ஆரவ், டைம் ஆகுது பாரு, வா அப்படி சொல்லிட்டு கத்துறீங்க. ஸோ அவன் அங்கேருந்து வந்துடுறான். என்னடா தேடிட்டு இருந்த? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவனும் கிளம்புறான். சரி பத்திரமா போயிட்டு வாங்க, எந்த சண்டையும் இருக்கக்கூடாது.
ஓகேம்மா அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறானுங்க 2 பேரும். பாய்மா பாய் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் தான். பசங்க முன்னாடியே வந்துட்டானுங்க. தேவங்க இன்னும் வரவே இல்லை. இவருக்கு என்னாச்சு? இன்னுமே காணோம். எப்படி இருந்தாலும் 6 மணிக்கெலாம் வந்துடுவார். இன்றைக்கி என்ன இவ்வளோ நேரம் ஆகியும் வரல? டேய் யாரோ ஃபோன் எடுத்துட்டு வா, அப்பா கால் பண்ணி பார்ப்போம். ஏன் அவர் வரமாட்டாரா? வரட்டும், அவருக்கு என்னவா எப்போ பார்த்தாலும். டேய் உனக்கு என்னடா? அப்பா அவர் இன்னும் வீட்டுக்கு வரல. மா எங்கே போயிருப்பார்? ஒரு என்ன சின்ன பிள்ளையா? அவர் வந்துடுவாருமா. ஆரோ மா அப்பா மேலே என்ன இது? கொஞ்சமாவது பாசம் இருக்கணும்னு தெரியாதா? ஆமாம் பாசம் வச்சுக்கிட்டு. ஏய் என்னடா பேசுகிற? அது அவர் உங்கள் அப்பாடா. சாரிடா கன்ஃபியூஸ் பண்ணனா. ஸோ ஆரான்றது பெரிய பையன், ஆரவன்றது சின்ன பையன். ஓகேவா? ஸோ ஆராவுக்கு தான் பிடிக்கவே பிடிக்காது, பெரிய பையனுக்கு தான் தேவங்க பிடிக்காது. ஸோ அது எதனாலும் போக போக சொல்கிறேன். பேர் கன்ஃபியூஸ் பண்ணனா சாரி. ஓகேவா? என் அப்பா தான். யாரெல்லாம்ண்ணா அப்படி சொல்லிட்டு அவன் கோமா போகிறான். டேய் ஆரவ் என்னதான் இவனை வச்சுட்டு பண்ணுறது? அவங்க அப்பா ஒரு தடவை அடிச்சிட்டாருன்னு இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான். தெரியலம்மா, அண்ணா எப்போவுமே இப்படி தான். சின்ன விஷயம் இருந்தாலும் கோவப்படுவாங்க. இவனுக்கு எங்கே இருந்தால் அந்த புத்தி வந்துச்சுன்னு தெரில. நானுமே அந்தளவுக்கு கோவப்பட மாட்டேன். தேவங்க அந்தளவுக்கு கோவப்பட மாட்டார். எங்கே இருந்தால் இந்த கோவம் வருது? என்ன பண்ணுறதுன்னே தெரில. அதுவும் இப்போ காலம் கெட்டு போய் கிடக்குது. அங்கங்கே கொலை கொல்லைன்னு. சேச்சே நினச்சாலும் ஒரு மாதிரி பதறுதுடா. மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் ஆகாது அப்படி சொல்லிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தேவங்க வராரு. தேவங் என்ன இவ்வளோ லேட்டாக வரீங்க? நீங்கள் எப்போவுமே சீக்கிரமாக வந்துடுவீங்கள்ல? ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஸ்பெஷல் கிளாஸ் அதான். ஓ சரிங்க, ரொம்ப லேட் ஆகணும். ஜஸ்ட்டு காலாவது பண்ணுங்க. ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. ஏன் பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக விங் பண்ணுறான். ஆரவ் நீ உள்ளே போ. சரிம்மா அப்படி சொல்லிட்டு அவன் போயிடுறான். அப்படியே உங்களை வந்து அப்படியே லைக் உடம்போட உடம்பா ஹக் பண்ணிக்கிறான். என்னடி பொண்டாட்டி? புருஷன் வரலன்னு என்ன பயந்துட்டியா? ஆமாங்க, அங்கங்கே என்னென்னமோ நடக்குதுங்க. ரொம்ப பயமாக இருக்குல்ல. உங்கள் 3 பேரையும் நல்லா பார்த்துக்கணும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, புரியுதா? நான் இருக்கேன்ல. தயாங் லவ் யூ. அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களை தூக்கிக்கிறான். தயாங் என்ன பண்ணுறீங்க? என் பொண்டாட்டிக்கிட்ட ரொமான்ஸ் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு உங்களை தூக்கிக்கிறான். லவ் யூ டி பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு போகிறான். ஸோ உங்கள் 2 பேருக்குள்ளே செம்மையாக மேட்ரு அங்கே நடக்குது. ஸோ செம்மையாக மேக்கவுட் செஷன் போகுது. ஸோ அப்படியே மார்னிங் ஆகுதுடா. ஸோ தயவங்க எப்போவுமே போல் இன்றைக்குமே சீக்கிரமாக கிளம்பிட்டான். ஸோ நீங்கள் வந்து கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்கீங்க. அப்பன்னு பார்த்து ஆரா மாடிக்கு போகிறான். அம்மா வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க, இதுதான் கரெக்டான டைம் அப்படி சொல்லிட்டு அவன் இங்கே போகிறான். போயிட்டு என்னமோ தேடிட்டு இருக்கான். எங்கே ஏதாவது ஒன்று கிடச்சிடாதா? கண்டிப்பாக ஏதாவது கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு அவன் அங்கங்கே தேடிட்டுருக்கான். ஸோ இது எல்லாத்தையுமே தேடிட்டு அங்கே ஷெல்ஃபில் இது பண்ணுறான். ஒரு வேளை இங்கே இருக்குமோ அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறான். அதில் பார்த்தா ஒரு பெட்டி மாதிரி இருக்குது. இது என்ன பெட்டி? நான் இதுவரையும் பார்த்ததே இல்லையே அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது எடுத்துகிட்டு வரான். அதுக்கப்புறம் அதை எடுத்து ஓப்பன் பண்ணுறான். என்ன கன்ஸா? அதுக்கப்புறம் அவன் அதை எடுத்து பார்த்துட்ருக்கான். ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்ட்டு. ஆக்சுவலாக இட்ஸ் ஒரிஜினல். நான் நினச்ச மாதிரி அப்பா ப்ரொஃபஸர்லாம் இல்லை, அவர் சீக்ரெட்டாக ஏதோ பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறான். அம்மா என்னடா அம்மா இங்கே பாருங்களேன் அப்படி சொல்லிட்டு அந்த கன்ஸ் எல்லாம் எடுத்து வந்து காட்டுறான். டேய் இதெல்லாம் என்னதுடா? அம்மா இதெல்லாம் உங்கள் ரூம்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன் ரூம்லையா? ஏன் ரூமில் ஏது இதெல்லாம்? அதாம்மா உங்ககிட்ட கேட்குறேன். இது எது?
இது அப்பா வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். டேய் வளராத, அப்பா எப்படி வச்சிருப்பாரு? அப்பா ஒரு ப்ரொஃபஸர். ப்ரொஃபஸரா? ப்ரொஃபஸருக்கு ஏம்மா இதெல்லாம் வச்சுருக்காங்க? ஆரா, என்ன பண்ணுற நீ? அம்மா, இது அப்பா ரூமில் இருந்துச்சு, உங்களுக்கே தெரியும்ல. நான் இப்போ தான் அங்கே போனேன்ட்டு. எதுக்கு நீ அங்கே போன? என்ன இதெல்லாம்? விளையாடாத, இதெல்லாம் இதுக்கும் அப்பாவுக்கு சம்மந்தமே இல்லைடா. மா, அப்புறம் எப்படிம்மா அப்பா ரூமில் இதெல்லாம் இருக்குது? நீங்களும் உங்களுக்கு என்ன தெரிய போகுது? இவர் ஏதோ பண்ணுறாருமா நம்மளுக்கு தெரியாமல். அப்போ தான் ஆரவ் வரான். ஆனால் என்ன இதெல்லாம்? அப்பா நம்மளுக்கு தெரியாமல் ஏதோ பண்ணிகிட்ருக்காடா. அது அம்மா கிட்ட சொன்னால் நம்ப மாட்டுறாங்க. உனக்கு எப்படி இதெல்லாம் கிடச்சிது? நான் அப்பா அம்மா ரூமில் போய் எடுத்துகிட்டு வந்தேன். அம்மா, அன்னைக்கு அப்பா என்ன அடித்தார்ல, அப்போது அவர் ஃபோனில் ஏதோ பேசிகிட்டு இருந்தார், ஏதோ மிஷன் அப்படி இப்படின்னு. அதை நான் கேட்டுட்டு அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், என்ன இதெல்லாம்ப்பா, என்ன பண்ணுறீங்கன்ட்டு. அதனால தான் ஒரு கோவத்தில் அடிச்சிட்டாரு. ஆனால் உன்கிட்ட சொன்ன காரணம் வேறு. நான் அப்போ இருந்த சூழ்நிலை என்னால் உண்மையை சொல்ல முடியல. ஆனால் ஹீ இஸ் டூயிங் சம்திங்மா. என்னடா சொல்கிற? ஆமாம், அவர் ப்ரொஃபஸர் மாதிரிலாம் எனக்கு தெரியலம்மா. ப்ரொஃபஸர்னா 6 மணிக்கு என்ன வேலை? எப்போவுமே அப்பா 9 மணிக்கு மேலே தான் வராரு. சம்டைம்ஸ் தான் 6 மணிக்கு வராரு. அவ்வளோ நேரம் என்ன வேலைம்மா? அதுவும் இப்போ தான் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ காலேஜ் ஸ்டார்ட் பண்ணோன்னா எப்படிம்மா ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க? கொஞ்சமாவது யோசி. அவர் சொல்கிறதே நம்பிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆரா சொல்கிறான். உங்களுக்கு இப்போ தான் புரியுது? ஆமாம்ல, இப்போ தான் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னு எனக்கு தெரியலையே. சரி, இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வை, நான் அவர்கிட்ட கேட்குறேன். இதை பற்றி 2 பேரும் யாரும் வாய் தரக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ 2 பசங்களுமே போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் தேவங்க வரான். என்னங்க, இன்றைக்கி வேலை இல்லையா? இல்லை இல்லை, சும்மா தான் வந்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கவனிச்சிட்ருக்கீங்க என்ன பண்ணுறான்ட்டு. மாடிக்கு போகிறான். மாடிக்கு போய் ஏதோ தேடி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கீழே வரான். ஆமாம் வயன், மேலே இருந்த பெட்டி யாரோ எடுத்தாங்களா? இல்லைங்க. ஏன்? ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். ஏதோ களைஞ்சிருந்த மாதிரி இருந்துச்சு, அதான். என்னங்க, என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க? அதுவா, நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன், அந்த நோட்ஸை காணோம். அதான் இங்கே வச்சுருந்தேனான்னு தேடிட்டு போகலான்னு வந்தேன். என்னங்க, நோட்ஸ்னால் கையில் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அப்போ தான் பார்க்குறேன், எதுவுமே ஆக்சுவலாக நோட்ஸ் சம்மந்தமாக எதுவுமே இல்லை கையில். என்னங்க, எனக்கு தெரியாமல் எதா பண்ணுறீங்களா? என்ன வயன், என்ன பேசுகிற? நான் என்ன பண்ண போகிறேன், அதுவும் உனக்கு தெரியாமல்? இல்லைங்க, நீங்கள் ஏதோ பண்ணுறீங்கன்னு தெரியுது. என்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்கள். வயன், என்ன வளரிட்டுருக்க? உங்ககிட்டேருந்து நான் என்ன மறைப்பேனா? அப்படி சொல்லிட்டு உங்கள் சீக்ஸை வந்து பிடிக்கிறான். பாரு, உங்ககிட்டே தான் நான் மறைப்பேனா சொல்லு? என்கிட்ட எல்லாமே மறைக்கிறீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஷாக் ஆகி பின்னாடி போயிடுறான். நீங்கள் எல்லாத்தையும் மறைக்கிறீங்க, நீங்கள் எல்லாத்தையும் கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. நீங்கள் யார்? நான் உன் புருஷன்டி, என் பசங்களுக்கு அப்பா. அது மட்டும் இல்லாமல் நான் ப்ரொஃபஸர்லாம் இல்லை. நீங்கள் ப்ரொஃபஸர்லாம் இல்லை. என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்கள். வயன், அது ஒன்றும் இல்லை வயன், நான் எதுவும் மறைக்கல. அதுக்கப்புறம் நீங்கள் வேக வேகமாக போயிட்டு அந்த கன்ஸ்லாம் இருக்கும்ல, அதை தூக்கிட்டு வந்து நடு ஹால்லே போடுறீங்க. இதெல்லாம் என்னப்போ? என்ன இதெல்லாம்? சொல்லுங்கள் தேவம், என்கிட்டேருந்து என்ன மறைக்கிறீங்க நீங்கள்? வயன், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுது? எப்படியோ தெரிஞ்சுது, சொல்லுங்க. ஆரா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஸோ அங்கேருந்து ஆரா வரான். நீ தானே சொன்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் சிவந்துருச்சு தேவனுக்கு. நீ தானே இதெல்லாம் சொன்ன? ஆமாம் டாடி, நான் தான் சொன்னேன். நீங்கள் ஏதோ என்கிட்ட மறைக்கிற மாதிரி இருந்துச்சு. உங்கள் ரூமில் போய் தேடினா இதெல்லாம் கிடச்சிது. ஆரா, என்ன பண்ணியிருக்க? என்னங்க, நிறுத்துங்க. அவகிட்ட எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க? எனக்கு தெரியும் நீங்கள் ஏதோ மறைக்கிறீங்கண்ணா.
ஜஸ்ட் ஸ்பில் த ட்ரூத். சரி, நான் சொல்கிறேன். நான் ஒன்றும் ப்ரொஃபஸர் இல்லை, நான் ஒரு மாஃபியா. எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. என்ன, மாஃபியாவா? இந்த உயிரை கொல்றது, கடத்தெடுத்து, ட்ரக்ஸ் டீலிங், இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்களா? ஆமாம். அரவ், அரா 2 பேருமே ரூமுக்கு போங்க. டாடி போங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி மறைக்கிறான். 2 பசங்களுமே உள்ளே போயிட்டானுங்க. எனக்கு என்ன இதெல்லாம், மாஃபியாவா நீங்கள்? இத்தனை வருஷம் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்கல்ல? ஆமாம், நான் மறைச்சேன்தான் வயன், நான் மறைச்சேன்தான். நம்ம 2 பேருமே காலேஜில் பார்த்துக்கிட்டோம்ல. நான் அப்போ ஒரு மிஷனில் இருந்தேன். நான் சொல்லப்போனால் நான் ஒரு ப்ரொஃபஸரே கிடையாது. அங்கே ப்ரொஃபஸராக நடிக்க ஆரம்பித்தேன். அங்கே ஒருத்தவனை போட்டு தள்ள வேண்டியது இருந்துச்சு. எம்எல்ஏயோட பையன் ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தான். ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டான். அதனால் அவனை கொல்ல வேண்டியது இருந்துச்சு. எனக்கு மிஷனும் வந்துச்சு. ஸோ அதனால தான் நான் அந்த காலேஜுக்கு வந்தேன் ஆஸ் அ ப்ரொஃபஸர். ஆனால் அப்போ தான் உன்னை பார்த்தேன். நீ ரொம்பவே அழகாக இருந்த. அது மட்டும் இல்லாமல் நீ தான் எனக்கானவன்னு தோணுச்சு. இத்தனை வருஷம் இருந்திருக்கேன். ஒரு தடவை கூட எனக்கு ஒரு பொண்ணு மேலேயும் காதல் வந்தது கிடையாது. முறையும் உன்னை பார்த்தேன். நீ எல்லாருக்காகவும் நின்ன. ரொம்ப போல்டாக இருந்த. உன் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால தான் நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணப்போ கூட என்னால் மறுப்பு சொல்ல முடியல. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பசங்க. ஆனால் என்னால் இந்த தொழிலை விட முடியாது வயன். இது நான் விட்டாலும் போகக்கூடியது கிடையாது. நான் விட்டால் நம்ம குடும்பமே அழிஞ்சிரும். என்னங்க சொல்கிறீங்க? என்ன சொல்கிறீங்க? நம்ம பசங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா உங்களை கல்யாணம் பண்ணதுனால என் உயிர் போச்சுன்னு நான் நினச்சிக்கிறேன். என் பசங்க என்ன பண்ணாங்க? அவனுங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா சத்தியமாக சொல்கிறதையும் நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன். மனுஷியாகவே இருக்க மாட்டேன். ஆரா ஆரா மம்மி அப்படி சொல்லிட்டு 2 பசங்களும் வரானுங்க. என் கூட வாங்க. வயன் எங்கே போகிற? கைவிடுங்க தயம். வயன் எங்கே போகிற வயன்? நீ உண்மையை கேட்டதுனால தான் சொன்னேன். ஏன் வயன் இப்படி பண்ணுற? நானும் அதான் கேட்குறேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் நீங்கள் இன்னும் அந்த தொழிலில் இருக்கீங்க. நம்ம பசங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னால் சும்மா இருக்க முடியாது. நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். உங்கள் கூட இருந்தா எங்கள் உயிருக்கு தான் ஆபத்து. அரவ் அரவ் வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு 2 பசங்களையும் கூட்டிகிட்டு நீங்கள் அப்படியே வெளில போயிடுறீங்க. தேங்கால எதுவுமே சொல்ல முடியல. லிட்ரலி வாஸ் ஸ்டன். அப்படியே நின்றுட்டுருக்கான். என் குழந்தைங்களுக்காக தான் இந்த தொழிலை இன்னும் விடாமல் இருக்கு. நான் விட்டேனா என்னை கொல்றதுக்காக, ஏன் பதவிக்காக எல்லாருமே ரெடியாக இருக்கானுங்க. என்ன பண்ணுவேண்ணா? ஹலோ ருத்ரா. வயன் பசங்களை கூட்டிகிட்டு வெளியில் போகிறா. அவங்க எங்கே இருந்தாலும் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறான். ஸோ அங்கே வந்து உங்கள் லைக் பசங்களையும் உங்களையும் சேஃப் கார்ட் பண்ணுறதுக்கு ருத்ரா வந்துடுவான். ஸோ உங்களுக்கு தெரியாமல் தான், தெரிஞ்சால் நீங்கள் திட்டுவீங்கன்னு தெரியும். ஸோ அவன் வந்து மறைவாக இருந்து தான் பார்த்துக்கிறான். இங்கே தயம் டைரெக்டாக லைக் வந்து நிறையா அங்கே வந்து மாஃபியாஸ்லாம் இருக்காங்க. ஸோ அங்கே தான் போகிறான். ஹீ இஸ் த மாஃபியா கிங். அங்கே நடந்து போகும்போது அங்கே எல்லாருமே டக்கு டக்கு டக்குன்னு வழி விடுறானுங்க, பவ் பண்ணுறானுங்க. லைக் ஹீ இஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லான மாஃபியா. ஸோ அவன் அப்படியே போயிட்டுருக்கான். எல்லோரும் அவங்கவுங்க பிளேஸில் உட்காருங்க. நான் முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க தான் இங்கே வந்தேன். நான் என்னோட மாஃபியா கிங் பதவியை இதுக்கப்புறம் ராஜினாமா பண்ணலான்னு இருக்கேன். அடுத்த மாஃபியா கிங் யாருன்னு நான் தான் முடிவெடுக்கணும். அது வரையும் எவனும்
எதுக்காகவும் சண்டையும் போடக்கூடாது, இதுக்கப்புறம் எதுலேயும் இறங்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அதுக்குள்ளே இங்கே பெரிய பிரச்சனையாக நடக்குது. டேய், அடுத்தது நான் தான் மாஃபியா கிங். தேவாங் சார் அடுத்தது நான் தான் வரணும். ஏய், நான் தான் வரணும், அவர் கூட இத்தனை வருஷமாக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறானுங்க. இந்த விஷயம் தேவாங்க்கு தெரிய வருது. எனக்கு தெரியும் இப்படி தான் ஏதாவது நடக்கணும், அதுக்கு தான் என்னால் இந்த பதவியிலேருந்து விலக முடியாமல் இருந்துச்சு. இதுக்கு ஏதாவது முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்ருக்கான். ஸோ தேவாங் ஃபோனுக்கு ஒரு கால் வருது. ஹலோ, என்ன தேவாங், பதவி ராஜினாமா பண்ண போகிற போல? எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு. அதான் உன்னையும் குடும்பத்தையும் போட்டுட்டு அடுத்து மாஃபியா கிங் ஆகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். சரியா, சீக்கிரம் நான் சொல்கிற இடத்துக்கு வருவியா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். ஜாக்சன், ஆமாம் பரவாயில்லையே, குரலை வச்சு ஞாபகம் வச்சுருக்க, பிளேஸ்க்கு வந்துடு அப்படி சொல்லிட்டு வச்சிடறான். அப்புறம் கரெக்டாக அந்த இடத்துக்கு போகிறான். பாத்தியா, மாஃபியா கிங்க்கு இறக்கிதா, டேய் சேரை போடுங்கடா, தனியாக கொடுங்கடா அப்படின்றான். ஜாக்சன், என் குழந்தையும் என் ஒய்ஃபையும் விட்டுரு. என்ன தேவம், இத்தனை வருஷம் பகை என்னை ஒரு வேலையும் செய்ய விடாமல் தடுத்துட்டு இப்போ ராஜினாமா பண்ண போகிறேன்ற நல்லவனா மாறிட்டியா? ரொம்ப தப்பு, உனக்கு தெரியுமா? உன் சாவி என் கையில் தான் தயாங், என் கையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவ்வளோ கோபமாக பேசுகிறான். ஆக்சுவலாக ஜாக்சன் வந்து ரொம்ப கேடு கெட்டவன். ஏன்னா கிட்டத்தட்ட அவ்வளோ மோசமான தொழில், பொண்ணுங்கள்லேருந்து லைக் ட்ரக்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா இல்லீகல் ஒர்க்குமே அவன் தான் பண்ணுவான். ஆனால் தேவாங் வந்து லைக் அவன் ரொம்ப நல்ல இது, லைக் ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்காக அவன் என்ன வேணால் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி கேரக்டர். கெட்டதுக்குன்னு எதுவுமே போனது கிடையாது. ட்ரக்ஸ் வந்து அவனோட செலவுக்காக அவன் பார்த்துக்கிற ஒன்று. ஸோ ரொம்ப மோசமான தொழில்னா இதுவரையும் தேவாங் பண்ணது கிடையாது. நல்லதுக்காக மட்டும்தான் மாஃபியாவாக இருக்கான். ஆனால் ஆப்போசிட் வந்து ஜாக்சன், அவன் எல்லா கேடு கெட்ட வேலை, ரொம்ப கீழ்த்தனமாக இறங்கி என்ன வேணால் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி ஆள் தேவாங்னால அவன் வந்து லைக் இந்த ஊருக்குள்ளே வர முடியாத அளவுக்கு பேன் பண்ணி வச்சுருந்தான். ஸோ இப்போ வந்து அவன் பதவி விட்டு விலகுறான்னவும் அவன் டேரெக்டாக வந்துட்டான். இத்தனை வருஷமாக என்னை தொழில் பண்ண விடாமல் ரொம்ப முடக்கி போட்டுட்டடா, எத்தனை லாஸ், எத்தனை அவமானம், எல்லாம் உன்னால தான். இப்போ பசங்களையும் பொண்டாட்டியும் போடுறேன், பார்த்துட்டு நீ அடுத்தது சாகு அப்படி சொல்லிட்டு கன் எடுத்து ஆராவ்கிட்ட நீட்டுறான். டாடி டாடி ப்ளீஸ் காப்பாற்றுங்க, ப்ளீஸ் டாடி. நீங்கள் பாட்டுக்கு அப்படியே கண்ணெலாம் தண்ணி ஊற்றுது, ஆனால் வாயிலேருந்து வார்த்தை எதுவுமே வரல. அப்படியே கலங்கி தேவாங்க பார்த்துட்ருக்கீங்க. தேவாங் உங்கள் 3 பேரையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி கண் கலங்கி நிற்கிறான். என்ன வேணா பண்ண, அவங்கள எதுவும் பண்ணிடாத தேவாங் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. வயன், என் மேலே சத்தியமா உங்கள் யாருக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன், என் மேலே நம்பிக்கை வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அவனை வந்து அடிக்கிறதுக்கு ஆளுங்களாம் வந்துட்டாங்க. போட்டு தேவாங்க அடிக்கிறானுங்க. தேவாங் சும்மாவே இல்லையா, அவ்வளோ அடி. எவ்வளோ வயசானாலும் சரி அவனோட பவர் மட்டும் குறையவே இல்லை. பயங்கரமாக போட்டு பொழந்துட்டுருக்கான். அந்த சமயம்னு பார்த்து ஜாக்சன் ஆரா மேலே அப்படியே எடுத்து வைக்கிறான் கண்ணை. இப்போ பாரு அப்படி சொல்லிட்டு இங்கே தேவாங் சண்டை போட்டு அப்போ தான் வந்துட்டுருப்பான். இங்கே கன்னை வச்சுட்டு ஷூட் பண்ணான்னு வந்தான். அதை எடுத்து இப்படி பண்ணுவான் தேவாங் தடுக்கிறதுக்கு. அந்த கன் ஷாட் கரெக்டாக தேவாங்க நெஞ்சிலே இறங்குது. என்னங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. தேவாங்க அந்த புல்லட் வாங்கிட்டு ரொம்ப தப்பு பண்ணிட்ட ஜாக்சன் அப்படி சொல்லிட்டு அந்த கன்னை திருப்பி அவன் நெத்தி போட்டு போட்டான். கிட்டத்தட்ட 5 புல்லட் இருக்கும் மீதி. 5 புல்லட்டையும் இறக்கிட்டான். அவன் பார்த்துட்டு ரொம்ப தப்பு பட்டிட்டே, அவன் அடுத்த ஜென்மம் இருந்தால் நீ என் கையில் தான் சாவ அப்படி சொல்லிட்டு அவன் விழுறான். அவனுங்க ஆளுங்கள்லாம் லைக் தலைவன் இறந்துட்டானா அவ்வளோதான், அவனுங்க எல்லாமே அங்கேருந்து ஓடிடுறானுங்க. இங்கே தேவாங் கன்ஷாட் வாங்கிட்டு அப்படியே கீழே வந்திருக்கான். அப்போ தான் லைக் ருத்ராலாம் வந்துட்டானுங்க.
ஸோ அவனுங்க ஆளுங்கெல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு உங்கள் கட்டு பசங்களோட கட்டுலாம் அவுத்துட்டு தேவங்க பார்க்குறான். தேவங்க அந்த பிளட்டோட அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ருத்ரா, பசங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல? எதுவும் ஆகலை. சரி, எதுவும் ஆகலை, உங்களுக்கும் ஒன்றும் ஆகாது அப்படி சொல்லிட்டு டக்கு டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு சரி தேவங்க கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் தான் தேவங்க மடியில் வச்சுருக்கீங்க. அவனுக்கு அவ்வளோ லாஸ் ஆகுது. அப்படியே அவனுக்கு கேராகி கண்ணை அப்படியே மூடிட்டுருக்கான். எனக்கு எனக்கு தேவங்க தேவங்க ஏந்துருங்க, தேவங்க தேவங்க ஏந்துருங்க. பயங்கரமாக நீங்கள் அழுகுறீங்க. ஏய் அழாத, எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்றான். ஸோ நீங்கள் பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. சார் எந்த தப்புமே பண்ணதில்லைம்மா. சார் ரொம்ப நல்லவர். அவர் ஏதாவது ஒரு காரியம் செஞ்சாருன்னா அதுக்கு 1000 அர்த்தம் இருக்கும். நீங்கள் சொன்ன ஒரே காரணத்துக்காக அந்த பதவியை விலகலான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணார். அதனால தான் அந்த ஜாக்சன் வந்தான். தப்பான தொழிலுக்கு சார் இது வரையும் போனதே இல்லைம்மா அப்படி சொல்லிட்டு வேகமாக கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அழுதுகிட்டே அவனே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் உங்களோட நம்பிக்கையால் தான் சாரை கொண்டு வர முடியும். சார் கண்ணை மூட விட்டுறாதீங்க அப்படி சொல்லிவிட்டு அவன் சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் எழுப்பிக்கிட்டே தேவங்கன்னு அழுதுட்டு வரீங்க. ஸோ அப்படியே ஹாஸ்பிட்டல் வந்துடுது. சீரியஸாக தள்ளிட்டு போகிறாங்க. அப்போது தேவங்க உங்களை பார்த்துட்டு, வயன், என் பசங்களுக்கும் உனக்கும் ஒன்றாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைலோட அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகுறான். ஸோ டாக்டர் டக்குன்னு அவங்களுக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ தெரியும் தேவங்க வந்து அவ்வளோ பவர்ஃபுல். உங்களுக்கும் பசங்களுக்கும் தெரியாத மாதிரி தான் மறைச்சிருப்பான். மற்ற எல்லாருக்குமே தெரியும் தேவங்க இவ்வளோ பெரிய மாஃபியான்ட்டு. ஸோ அவ்வளோ சீரியஸாக ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் வெளில உட்காந்து பயங்கரமாக அழுகுறீங்க. மா என்னால் தானேம்மா, அப்பா அப்பா என்னால் தானேம்மா பதவியை விடுறதுக்காக போயிருப்பாரு. நான் மட்டும் உண்மையை சொல்லணும் உங்ககிட்ட. அப்பா என்னாரும் நல்லா இருந்திருப்பார்லம்மா அப்படி சொல்லிட்டு ஆரா அழுதுட்டு இருக்கான். ஆராவும் வந்து சமாதானப்படுத்துகிறான். ஸோ எப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா தான் டாக்டர்லாம் வந்திருப்பாங்க. மேடம், நீங்கள் சாரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இப்போதைக்கு சார் அன்கான்ஷியஸாக இருக்கார். ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா போய் பாருங்கள். சீரியஸான இன்ஜுரி தான். கிட்டத்தட்ட அந்த கன் ஷாட் சாரோட ஹார்ட் வரிசிட்டு போயிருக்கு. செஸ்ட்டில் தப்பிச்சிருக்காரு மேம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஸோ இப்படியே 1 ஹவருக்கு அப்புறமா நீங்கள் போய் பார்க்குறீங்க. ஸோ தேவங்க அப்படியே அன்கான்ஷியஸாக இருக்கான். நீங்கள் பார்த்துட்டு பயங்கரமாக அவன் கையை பிடிச்சிட்டு அழுகுறீங்க. என்னை மன்னிச்சிடு தேவம், நீயும் மற்றவங்கள மாதிரி நினச்சேன். நீ அப்படி இல்லை தேவம், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு அழுகுறீங்க. ஸோ அவங்களோட கண்ணீர் துடிப்பட்டு தேவங்க அப்படியே முழிப்படுது. ஸோ அப்படியே ஏஞ்சி வயன் தேவங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல? நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை. நீ இருக்க வரையும் எனக்கு ஒன்றும் ஆகாது வயன். மன்னிச்சிடுங்க, நீங்கள் எவ்வளோ நல்லது செய்கிறீங்கன்னு தெரியாமல் உங்களை திட்டிட்டு உங்களை விட்டு போகிறதுக்காக நினச்சேன். என்னை மன்னிச்சிடு தேவம், என்னை மன்னிச்சிடு. எனக்கு தெரியும் வயன், ஒரு நாள் நீ புரிஞ்சுப்பண்ண. ஆனால் நீ இவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுப்பண்ண எதிர்பார்க்கல அப்படின்னு ஸ்மைல் பண்ணுறான். போடா, என்னை இவ்வளோ பயம்பூத்துட்டு சிரிக்கிற நீ. இந்த மாதிரி ஆரை பார்த்த வண்டினா எனக்கு ஒன்றும் ஆகாது. ஆரா எங்க? 2 பேருமே வரானுங்க. ஆரா தான் வந்து தேவங்க ஹக் பண்ணிக்கிறான். என்னை மன்னிச்சிடுங்க டாடி, என்னை மன்னிச்சிடுங்க. நீங்கள் ரொம்ப தப்பான தொழில் பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ நல்லது செஞ்சுருக்கீங்கன்னு ருத்ரா அங்கிள் சொல்லி தான் எனக்கு தெரியும். மன்னிச்சிடுங்க டாடி. பரவாயில்லடா, பரவாயில்ல. அன்றைக்கி எது கோவப்பட்டேன்னா உன்னால் எல்லாருக்குமே தெரிஞ்சதுன்னா ரொம்ப சங்கடமாகிடும். அதனால தான் என்னை மன்னிச்சிடு. மற்றபடி உன் மேலே கை வைக்கணும்னு ஒரு நாளும் நினச்சது இல்லைடா. உங்கள் 2 பேர் மேலே நான் அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன். ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறான். ஸோ ஆராவ் இருக்கான்ல, ஸோ அவனும் வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஸோ எல்லாருமே ஹக் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்கியிருக்கு. ஸோ எப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். ஸோ தேவங்க வந்து இந்த ப்ரொஃபஸர்லாம் இப்போ வந்து உங்ககிட்ட போயெலாம் சொல்ல மாட்டான். டைரெக்டாக வந்து இதுக்கு தான் போகிறேன், இந்த மிஷனுக்கு தான் போகிறேன்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வருவான். நீங்கள் ஆனால் பயப்படுவீங்க.
சேஃபாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைலோடு தான் அனுப்புவீங்க. ஆனால் நீங்கள் அவன் வீட்டுக்கு வர வரையுமே அவ்வளோ பயப்படுவீங்க. பசங்களும் நல்லா வந்துட்டானுங்க. ஆரா சொன்னல, ஸோ அவன் வந்து உங்களோட லைக் தேங்கோட மாஃபியா இதை எடுக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் தேங்க அனுமதிக்கலை. நான் சொல்கிறேன்ல, என்னோட இந்த மாஃபியா இதை முடிக்கட்டும். என் புள்ள இதில் காலை வச்சுட்டானா இது என் லைஃபோட ஃபெயிலியர். தயவு செஞ்சு சொல்கிறேன், இதுக்கு வந்துடாத ஆரா. டாடி இருந்தாலும் நான் சொல்கிறேன்ல, என் மேலே ப்ராமிஸா நீ இந்த தொழிலுக்கு வரக்கூடாது. நீ படித்து ஒரு டாக்டரா இன்ஜினியரா ஏதோ வேணா ஆகு, ஆனால் மாஃபியா மட்டும் ஆகிடாத. என் மேலே சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்கிக்கிறான். ஆனால் ஆரவ்ஸ் வந்து ரொம்ப வந்து நல்லா படிக்கிற பையன். ஸோ அவன் வந்து படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறான். ஆனால் வந்து தேங்கோட இது வந்து மாஃபியா இதாகணும்னு சொல்லிட்டு ஆராவுக்கு ரொம்பவே ஆர்வம். ஆனால் தேங்க விடவே இல்லை. ஆனால் இப்போது ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறமா ஆராவும் ஒரு நல்ல பதவியில் ஒரு நல்ல டாப் மோஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கானுங்க. மாஃபியா இது வந்து தேங்கால விட முடியல கடைசி வரையுமே. நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு லவ்வபிள் ஒய்ஃபாக இருக்கீங்க. ஓகேடா, கதை பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பாய் அம்மி, சராங்கே.